கண்ணா, விளையாண்டது போதும், நம்ம போய் ரெடி ஆகலாம். இன்னைக்கு நவராத்திரியோட 2வது நாள். சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வரணும். மறந்துடாத, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வரணும். ஓகே பாட்டி. நவராத்திரியோட 2வது நாளான இன்னைக்கு பிரம்மச்சரணி தேவியை நினைச்சு இன்னைக்கு நம்ம சாமி கும்பிட போறோம். பிரம்மச்சரணி தேவியை பத்தி ஒரு சின்ன கதை சொல்றேன், கேளு கண்ணா. பிரம்மச்சரணி தேவியோட அப்பா பேரு ஹிமாவன். அவங்க இமயமலையோட ராஜா. பிரம்மச்சரணி தேவி சின்ன வயசா இருக்கும் போதே நாரத முனிவர்கிட்ட நிறைய கதைகள் கேட்டு வளர்ந்துருக்காங்க. பிரம்மச்சரணி தேவி அதிகமாக கேட்டு வளர்ந்த கதை யாரோடது தெரியுமா? சிவபெருமானோடது. இந்த கதையெல்லாம் கேட்டு வளர்ந்த பிரம்மச்சரணி தேவி சிவபெருமானை பார்த்தே ஆகணும் அப்படின்னு தவம் செய்ய கிளம்பிட்டாங்களாம். ரொம்ப வருஷமா வேற எதை பத்தியும் நினைக்காம சிவபெருமானை மட்டும் நினைச்சு பிரம்மச்சரணி தேவி தவம் இருந்து கடைசியில ஒரு நாள் சிவபெருமானை பார்த்துட்டாங்களாம். ஓகே பாட்டி, ஆனா நம்ம ஏன் இன்னைக்கு ரெட் கலர் ட்ரெஸ் போடணும்? எவ்வளோ தூரத்துல இருந்தாலும் நம்மளால ரெட் கலரை பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம குறிக்கோள் எவ்வளோ கஷ்டமானதா இருந்தாலும் அதை நினைச்சு அதுக்கான வேலைகளை நம்ம செய்யறப்போ கண்டிப்பா ஒரு நாள் நம்மளோட குறிக்கோளை அடைய முடியும். நம்ம பிரம்மச்சரணி தேவி மாதிரி.